தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவரோட கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. கடந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்சி பேரை வந்து லான்ச் பண்ணார். அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருந்தார். இப்போது ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த கட்சி கொடியில் என்னென்ன காட்சிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவர் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் பேசின உரையாடலில் வந்து பார்த்திங்கன்னா புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதற்கு போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி கொடிக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து இருக்குது, வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் இருக்குது, அதை வந்து பிறகு வந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பர்டிகுலராக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கட்சி கொடியை பார்க்கும்போது மக்களாகிய நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிலிருந்து புரியுது, என்ன விதமான பொருள் அந்த கொடி வந்து உணர்த்துது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். இப்போ பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோணக்கூடிய விஷயங்கள் தான் ஷேர் பண்ண போகிறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலான அந்த கொடி பற்றின விஷயங்கள் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தின அந்த ஒரு கொடி. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க. இந்தியாவோட கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை அப்படிங்கிற 3 கலரில் இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம் நமக்கு வந்து வட்ட வடிவில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கொடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே, அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவப்பு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் ஒரு மலரோடைய இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வட்டத்துக்கு 2 சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து அந்த தும்பிக்கையை வீசிட்டு நமக்கு வந்து எகிரி குதிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அந்த வட்டத்துக்கு நடுவில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய மலர் வந்து பார்த்திங்கன்னா வாகை மலர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது கரெக்டாக வாகை மலர் அப்படின்ட்டு தெரியலைங்க, அதாவது பூங்கு மூஞ்சி வாகை மலர் அப்படின்ட்டு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மலரில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு இமேஜில் கொடுத்துருக்காங்க. எதற்காக இந்த ஒரு மலர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதாவது முக்கியமாக 5 திணைகள் வந்து இருக்குங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு 5 விதமான திணைகள் இருக்குது. அந்த 5 திணைகளில் வந்து பார்த்திங்கன்னா பாலை அப்படிங்கிற நிலத்தில் வளரக்கூடிய முக்கியமான ஒரு மரம் வாகை மரம். அந்த வாகை மரத்தில் வரக்கூடிய பூவு வாகைப்பூ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாகை மலரை அவங்களோட கழுத்து, காது இதில் வந்து அணிகலன்களாக பயன்படுத்துகிறதா சங்க நூல்களில் வந்து குறிப்பிடுறாங்க. முக்கியமாக இப்போ பார்க்கக்கூடிய விஷயம், சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாகை மலர் வெற்றிக்கான அடையாளமாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தினாங்க. போருக்கு மன்னர்கள் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் போர் முடிஞ்சு வரும்போது வெற்றி பெற்று வந்தாங்க அப்படின்னா இந்த வாகை மலர் வந்து பயன்படுத்திட்டு வருவாங்க. வாகை மலர் அணிஞ்சு வந்ததை மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா போரில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த வாகை மாலை வந்து தலைவர்கள் சூடி வந்தாங்க அப்படின்னா வெற்றியோடு வர்றாங்க அப்படிங்கிறத அர்த்தமாக சொல்கிறாங்க. அதுபோல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொடியில் அந்த ஒரு மலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியோட பேரை வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம். ஸோ இந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு மீனிங் இந்த வாகை மலர் பயன்படுத்திட்டு வர்றது தான். அந்த வாகை மலர் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டத்தில் 28 நட்சத்திரங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் எனக்கு வந்து சரியாக புரியல. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ராசிகள் அடிப்படையில் 27 நட்சத்திரங்கள் வந்து குறிப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 28 நட்சத்திரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு மீனிங் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த யானை வந்து எதனை குறிப்பிடுது அப்படின்ட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இந்த மலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்மையாக இருக்கும். வாகை மலர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு மென்மையான ஒரு மலர். அந்த மலரை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்க ஒரு சுவர் வேணும். அந்த சுவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யானைகள் வந்து கொடுத்துருக்கிறது போல் நமக்கு வந்து புரியுது. இப்போ வந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட போலீஸ் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. ஃப்ளையிங் ஸ்குவாட் இந்த மாதிரி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. ஸோ அது போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யானை. இந்த யானைக்கு நடுவில் இருக்கிறது வாகை மலர். அந்த வாகை மலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அப்படிங்கிறத நாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இது அஃபிஷியல் விஷயம் கிடையாதுங்க. நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு இதில் வீடியோவில் வந்து கிடையாது. நாம் முக்கியமாக நமக்கு என்ன புரியுது அப்படிங்கிற ஒரு புரிதலை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. எனக்கு இந்த கொடியை பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே புரியுது. இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு இது நடத்தி சொல்வார். இந்த கொடிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது அப்படிங்கிறத போல் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை, என்னென்ன செயல் திட்டங்கள் இதெல்லாமே சொல்லும்போது இந்த கொடிக்கான ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது, அதையும் வந்து சொல்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை சொன்னார் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த கமெண்ட்ஸில் பார்க்கும்போது யாரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.